இந்த வெள்ளிக்கிழமை நாட்களிலும் மற்ற விடுமுறை நாட்களிலும் நமது பிள்ளைகள் பின்னேரங்கள் 2 மணி 3 மணி 4 மணி இரவு 10 மணி 1 மணி 2 மணி 2:30 மணி எல்லாம் ஹெல்மெட்டும் இல்லாம 3-4 பேர் கூட பெரிய சைலன்சர் எல்லாம் பூட்டிக்கிட்டு மிக அசிங்கமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பிரச்சனைகள், அந்த ஒழுங்கை பற்றி, வளர்ப்பை பற்றி இந்த கொத்பாவில் நடந்திருக்கு. அதே விஷயத்த நான் சொல்றேன், அந்த வளர்ப்புல இதையும் சேர்த்து கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளுக்கு அருமையான புத்திமதிகளை சொல்லிக் கொடுங்க. அப்படி போன்னு சொல்லுங்க. நம்ம சட்டத்தை மதிக்கணும். இந்த நாட்டில் ஒரு சட்டம் தான், 2 சட்டம் ஆக்கப்படல. ஆகவே உங்களை மிகவும் தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்வது, இந்த பின்னேரங்களில் காலைகளில் இரவைகளில் வீண் பிரியாம தேவையில்லாத போக்குவரத்துகளில் ஈடுபடாமையும் மட்டும் இல்லாம 3-4 பேர்லாம் சென்று கொண்டிருக்கிறாங்க. நான் இரவு 2:30 மணிக்கு கல்மட் டவுன்ல இருந்து கடற்கரை பக்கம் வந்த ஒரு வேன் ஒன்றுல 3 பேர் மட்டும் இல்லாம பெரிய பைக்கில் போறாங்க. சௌகரியமா போறாங்க. பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. இது ஒரு நாடு, ஒரு நாட்டில் ஒரு சட்டம் ஒன்று இருக்கு. அந்த சட்டத்தை மதிக்கிறதுக்குரிய உதவி செய்யுங்க. அது மாதிரி நீங்க நிறைய பேர் அப்படியெல்லாம் குற்றங்களுக்கு ஆளாக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு எல்லாம் தண்டனை கூட கொடுங்க. வீண் விரைமா பணத்தை வீண் விரை செய்றீங்க. அதுல ஹெல்மெட் இல்லாம போனா ஃபைன்கள் அடிக்கப்படுது. 3 பேர் டேஞ்சர்ஸ் டிரைவிங் சொல்லப்பட்டு அது 10-12,000 ரூபாய் ஃபைன் அடிப்படுது. லைசன்ஸ் இல்லாம போனா 25,000 ரூபாய் ஃபைன். லைசன்ஸ் இல்லாம ஓட கொடுத்தவருக்கு அதுக்கு ஒரு 25,000 ரூபாய் ஃபைன். அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் இல்லாம போனா அதுக்கு ஒரு 25,000 ரூபாய் ஃபைன். இப்படி எல்லாம் தண்டப்பணங்கள் அறவிடப்படுது. ஆகவே இந்த வாகனங்களுக்குரிய ஆவணங்களை ஒரு கிழமைக்கு முன்னே, ஒரு மாதத்துக்கு முன்னே எடுத்துக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி எடுத்திருக்காங்க நிறைய பேர், நேற்று காட்டியிருக்கிறாங்க. அப்படியா வேலை செய்யுங்க. இப்ப நேற்று முந்தின நாள் இதுவாந்தி ஒரு நெட்பாடிமன் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்த ஒரு தமிழ் சகோதரன் 22 வயசு செத்து போயிட்டாரு. நேற்று செத்த 22 வயசு இளம் பொடியன் உண்டு ஒரு டிராக்டர்ல வந்து பொழுவப்பட்டு செத்து போயிட்டாரு. பார்க்க போது அந்த பைசிக்கல்ல வந்து உரிமையால வந்து அட்டாளத்தேன்னு. இப்ப அவருக்கு அந்த பைசிக்கல்ல வித்தியாரோ வேறு முறையில அவர் வாங்கினார் தெரியா. இப்ப நாங்க அவரை வர சொல்லிக்கிறோம், அவரை வாக்குமூலம் எடுப்போம். அவருக்கு ஒரு வழக்கு ஒன்று நாங்க போடுவோம். அப்ப நம்மளோட பைசிக்கல் நாம பேரை மாத்தி எடுக்கல. அப்ப அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. பேர் மாத்ததுக்கு ஒரு தண்டப்பணம் இருக்கு. பேர் மாத்தாம ஓடினதுக்கு ஒரு தண்டப்பணம் இருக்கு. அந்த லைசன்ஸ் கொடுக்காத லைசன்ஸ் இல்லாத கொடுத்ததுக்கு ஒரு தண்டப்பணம் இருக்கு. அது இதெல்லாம் நம்மளாக அறிஞ்சு கொள்றதில்ல. ஒரு சிலர் ஆக்களுக்கு தெரியும், மற்ற ஆக்களுக்கு தெரியாது. இதை நாங்க பாடசாலையில சில கூட்டங்கள் நடக்கிற டைம்ல சொல்லுவோம். சில ஆக்களை கேட்டு கொண்டு போவாங்க, சில கேட்கறதுக்கு விருப்பமும் இல்லை. என்னதை சொல்றாங்க போய் கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்க அதில் எல்லாம் நடைமுறைப்படுத்துங்க. இந்த பிள்ளைகள் 4 பேர் 3 பேர் போக விடுறத கொஞ்சம் கட்டுப்பாட்டு கொண்டு வாங்க. ஏன் இந்த பிள்ளைகள் 10 மணி பிறகு என்ன வேலை இந்த ரோட்டு வழியை 2 மணிக்கு 3 மணிக்கு இரவு 2:45 நான் காண்டன் தரவுகள் சந்தி அடிய 3 பேர் 2 பைக்கில் போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன் இந்த பெற்றோர்கள் இதை பார்க்கீங்கல்ல, கேட்கீங்கல்ல? ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் இந்துல கொஞ்சம் காலம் ஒரு 1.5 வருஷமா இரவேல பார்த்தோங்க அந்த வழியை சுத்தி திட்டார்கள் புடிபட்டு கூட்டுக்குள்ள கிடக்கா. எங்கண்ண சாய்ந்த வருது கல்முனை மருதமனை இப்படி என்ன சொல்றான். ஏன் நின்றுட்டு பார்க்கணும் அந்த போதை வாசத்தில் அடிமையாகி போதை வயத்துக்கள் வந்து புடிபட்டு உள்ளுக்கு கிடக்குறாங்க. இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடக்குது. இதை நான் கொஞ்சம் எத்தி வைக்கணும்னு நினைச்சேன். ஒரு 2 கிழமைக்கு முதல் மொய்தீன் ஜும்மா பள்ளியில் ஒரு அறிவித்தல் கொடுத்தேன். அதுல அறிவித்தல் கொடுத்தும் அதே நிமிஷம் அடுத்த ஆண்டு அந்த சகோதரன் அமராடி செட்டாடி ஒரு சகோதரன் பிடிபடுறாரு. பிடிச்சி அப்போட நான் கேட்டேன், 2 பேர் வாரம் ஹெல்மெட் இல்லாம இந்த ஜும்மா வந்தீங்களான்னு கேட்டேன். ஓம்டாரு எனக்கு ஜும்மா எதுவும் சொன்னாங்களான்னு கேட்டேன். ஜும்மா முடிஞ்சு ஓம்டாரு இப்ப யார்கிட்ட சொல்றது நம்ம இந்த பிரச்சனை இப்படியெல்லாம் நம்மளோட பிள்ளைகள் நடந்து கொள்வாங்க. ஆகவே நான் இதை கொஞ்சம் மேலதிகமா உங்களுக்கு எத்தனைக்கிற கடமை ஒன்று எனக்கு இருக்கிறதால உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு கட்டுப்பாட்டு நடக்குமாறு அன்புடன் கேட்டு இந்த டைமை நேரத்தை ஒதுக்கின இந்த நிர்வாகத்துக்கு நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.